ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பண்ணுற டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதாவது போஸ்டர் டிசைனு இல்லை லோகோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த டைப் டூல் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபிக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். நீங்கள் மெனு பாரில் இந்த டைப் பண்ணல எது பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ டைப் பாரில் போங்க. மோர் ஃப்ரம் அதர் ஃபாண்ட்ஸ்னால் அதர் ஃபாண்ட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு பதிலாக வேறு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ வந்து ரெண்டாவதாக ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ண சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து நான் என்ன அப்படின்னா ரெகுலர், மீடியம், செமி போல்டு, போல்டு அப்படின்னா டெக்ஸ்ட்டோட வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ரெகுலராக இருந்தால் சிம்பிளாக இருக்கும், எக்ஸ்ட்ரா போல்டாக இருந்தால் போல்டாக இருக்கும். ஓகேங்களா, இது நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபாண்ட்ஸில் நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபாண்ட், இதுக்கு முன்னாடி நான் ரீசெண்டாக என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரும். நான் வந்து இப்போ ஏரியல் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஏரியலுக்கு மாறிடும். இங்கேயும் நீங்கள் ஆப்ஷன் பாரில் போயிட்டு போல்டு, இட்டாலிக் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸு, இதனுடைய ஃபாண்ட்டோட சைஸ் நான் அருந்தில் வச்சுருக்கேன். இப்போ 72க்கு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கம்மியாக வைக்கிறனாலும் இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்ஸுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸு. இப்போ பாருங்கள், இது பக்கத்தில் நான் ஏதாவது ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ் நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லைங்களா, இங்கேயே ஒரு சில ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கிளிப்ஸ் தேவையோ, ஸ்பெஷல் ஃபாண்ட்ஸ் தேவையோ அங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம், டெம்ப்ரவரியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு ஏரியா டைப் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இங்கே டைப் பண்ணுறேன், போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுவே பாருங்கள், டைப் டூலில் போயிட்டு கன்வெர்ட் டு ஏரியா டைப் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே தான் வரும். இந்த பாக்ஸுக்கு வெளியே அவுட்டரில் போகும். இந்த பாக்ஸுக்கு வெளியே போகாது, இந்த பாக்ஸுக்குள்ளேயே தான் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ண டெக்ஸ்ட்டு வந்து வரும். நீங்கள் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீழே தான் வழிய பாருங்கள். ஓகேங்களா, இதுவே வந்து கன்வெர்ட் டு ஏரியா கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அதுக்கான மீனிங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா டைப் ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் செட்டிங்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்காக செட்டிங்ஸோட இது வரும். எத்தனை நம்பர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க, லைன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 கொடுக்குறேன், 5 லைனாக வந்துடும். ஓகேங்களா, இதனுடைய ஸ்பேனோட வேல்யூ, லெட்டரோட வேல்யூலாம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்களான்னா டெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன், இந்த 5 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 லைனுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து இதனுடைய செட்டிங். டெக்ஸ்ட் ஹைட் அதிகமாக இருக்குதுன்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆன் பாத் அப்படின்னா என்னென்னா இந்த டூல்லே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் பென் டூல் ஒன்றும் வரைவேன். இல்லை எதுவும் கொடுக்கல, ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ வந்து டைப் டூலில் போங்க. டைப் டூலில் டைப் ஆன் பாத் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த பாத்தில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து வந்துடும். நீங்கள் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரும். ஓகேங்களா, அதுதான் டைப் ஆன் பாத் டூல். த்ரெட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ண வைக்கணும், இதுக்கு ரிலேட்டடான விஷயம் வந்து இது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க போதும், இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கு தான் இந்த த்ரெட்டு டெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஃபிட் ஹெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி
ஃபிட் ஆகிடும். ரிசால்வ் மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரிசால்வ் ஆகிடும். ஃபைன் ஃபாண்டுன்றது வந்து அது என்ன ஃபாண்டுன்றதை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது கோட்டு டைப் பண்ணி வச்சுருப்பீங்க, அது என்ன ஃபாண்ட் அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தென் சேஞ்சும் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் பங்க்சுவேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்படி டைப் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான டைப்போகிராஃபி கிடையாது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் பங்க்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நான் டபுளாக வரைஞ்ச விஷயம் வந்து சிங்கிளாக வந்துச்சு. ஓகேங்களா, அதேமாரி சின்ன சின்ன டைப்போகிராஃபி மிஸ்டேக்ஸ் வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா கிளியர் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பில் போயிட்டு க்ரியேட் அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். அன்குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது தனியாக ஆப்ஜெக்ட்டு, ஒவ்வொன்றும் தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிடும். அவுட்லைனை க்ரியேட் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றும். இதில் கூட நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக கலர் கொடுத்துக்கலாம். கலர் வந்து தனியாக மாறிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா தனித்தனி ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகேங்களா, கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்லைன் மாதிரி தெரியும். இதுதான் வந்து கிரியேட் அவுட்லைன். ஆப்டிக்கல் மார்ஜின் அலைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா டைப்போகிராஃபி, ஏதாவது போஸ்டர் டிசைன் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிக் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் ஸ்பெஷல் கேரக்டர். நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு டைப்பில் போயிட்டு இன்செர்ட் ஸ்பெஷல் கேரக்டர், சிம்பிளில் போயிட்டு புல்லட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து ட்ரேட்மார்க் சிம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வரும். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா புல்லட் மாதிரி இல்லை வேறு ஏதாவது மாதிரி வேணும் அப்படின்னா காப்பிரைட் சிம்பிள் வரும், பேராகிராஃப் சிம்பிள் வரும், ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க் சிம்பிள், செக்ஷன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். இல்லை ஜஸ்ட் புல்லட் கொடுக்குறோம் அப்படின்னா புல்லட் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்செர்ட் ஸ்பெஷல் கேரக்டர். இன்செர்ட் ஒயிட் ஸ்பேஸ், இஎம் ஸ்பேஸ் அப்படின்னா என்னதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வரும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎன் ஸ்பேஸ் அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் வரும். ஓகேங்களா, அதாவது இது வந்து 100% நகர்ந்துச்சு அப்படின்னா இஎம் வந்து 100% நகர்ந்துச்சுன்னா இஎன் வந்து 50% நகரும். ஹேர் ஸ்பேஸ்ன்றது லைட்டாக மூவ் ஆகும். ஓகேங்களா, ஒரு 10% மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டைப்போகிராஃபி போஸ்டர் டிசைனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்செர்ட் பிரேக் கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் பண்ணி கொடுக்கும். பேராகிராஃப்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்டு. அப்படின்னாங்க அப்படின்னா உங்களுக்கு டம்மியாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது கஸ்டமருக்கு வந்து போஸ்டர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டென்ட் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து டிசைன் மட்டும் காட்டணும், டெக்ஸ்ட் வந்து டம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் வித் பிளேஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டம்மியாக டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஷோ ஹிடன் கரெக்ட் அப்படிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஸ்பேஸ் விட்டுருக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது என்ட்ரு அடிக்கிறதுலாம் இந்த மாதிரி சிம்பிள் காட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன்னா என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் வருதுங்களா, ஸ்பேஸ் விடும்போது எனக்கு இந்த மாதிரி வருது, 2 ஸ்பேஸ் விடுவேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வருது. இந்த சிம்பிள்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நான் இந்த இடத்துல ஸ்பேஸிங் ப்ராப்ளம் பண்ணியிருப்பேன், மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அந்தமாதிரி டைமில் எந்த இடத்துல நம்ம ப்ராப்ளம் பண்ணியிருப்போம், இல்லை இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா 2 பாயிண்ட் வச்சுருக்காங்க, 2 ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் ஓரியன்டேஷன். இது நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வேர்ட்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட டைப் டூல் மெனு. இந்த டைப் டூல் மெனு மூலமாக நீங்கள் டைப்போகிராஃபி பண்ணலாம், டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் வந்து போஸ்டர் டிசைனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷ்னலாக ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ரெடி பண்ண போகிறீங்க, இந்த லேஅவுட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் மெனு. ஓகேங்களா, கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.